ஆவின் பால் கொள்முதல் விலை ரூபாய் 4 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய அனைத்து வரி பகிர்வுகளும் சரியான நேரத்தில் மாநில அரசுக்கு வழங்குவதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். கைத்தறி மற்றும் விசைத்தறி நிறுவனங்களுக்கு வழங்கும் மின் மானியம் உயர்த்தி வழங்கப்படும். தறிவிலைக்கு தேவைப்படும் நூல் போன்ற பொருட்கள் மொத்த விலையில் கொள்முதல் செய்வதற்கு ஒரு சங்கம் ஏற்பாடு செய்யப்படும். சிறு குறு தொழில்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 25 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும். 1000 அம்மா உணவகங்கள் அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளில் துவங்கப்படும். சரியாக பராமரிக்கப்படாமல் உள்ள அம்மா உணவகங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இளைஞர்கள் சொந்த தொழில் செய்ய ஊக்குவிக்கும் விதமாக ரூபாய் 20 லட்சம் வரை வங்கிகள் மூலமாக கடன் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்படும். அவ்வாறு வழங்கும் கடன்களுக்கு 3% வட்டி சலுகை மானியமாக வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3250 உயர்த்தப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4250 உயர்த்தப்படும். பேரிடர் காலங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு தொகை 45 நாட்களுக்குள் வழங்கப்படும். நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் நெல் கிடங்குகள் குறித்து ஆய்வு செய்து தேவைக்கு ஏற்ப கிடங்குகள் கட்டப்படும். காய்கறிகள், பழங்கள் போன்ற பச்சை பயிர்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக அரசு உதவியுடன் குளிர்சாதன கிடங்குகள், குளிர்சாதன வசதி உள்ள லாரிகள் ஏற்பாடு செய்யப்படும். விவசாய மின் இணைப்புகள் துரிதமாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும். விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டும் நிலையங்கள் அனைத்து மாவட்டங்களில் அரசு உதவியுடன் அமைக்கப்படும். விவசாயிகள் சந்திக்கும் கஷ்டங்களை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்று கட்ட முடியாமல் உள்ள கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அனைத்து மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகள் மற்றும் சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிராம சுகாதார செவிலியர்கள், டாக்டர்கள் போன்ற காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். அனைத்து மாவட்டங்களில் முதியோர் சிகிச்சை பிரிவு தகுந்த நிபுணர்கள் கொண்டு அமைக்கப்படும். அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நாம ஏழை எளியவர்களுக்காக நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்.